Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 18 மார்ச். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,777. பேங்க் நிஃப்டியில் 55,326. இதுதான் நம்ம போன வீடியோவில் பேசணும். ஒரு பவுன்ஸ் வரணும். அந்த பவுன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேப் ஜோனாக இருக்கும். அதுக்கு லெவலும் பார்த்தீங்கன்னா 22,900 அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ 22,900 ஜோன்லேருந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகணும். அந்த பவுன்ஸ் வந்து மினிமம் 23,700 போகணும், இல்லைன்னா 24,066, அந்த 24,000. ஸோ 23,700லேருந்து 24,000 போகணும் அப்படின்ட்டு போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இதுதான் அந்த சார்ட். ஓகேங்களா, இந்த கேப் ஜோன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 22,900. ஸோ இந்த ஜோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் 22,700 வரணும் அப்படின்ட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரி, இந்த லெவல்ஸ் மட்டும் கிடையாது, அது கூட நம்ம என்ன பேசணும் அப்படின்னா லெவல்ஸும் வரணும். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் வந்து ஒரு வாரத்துக்காச்சும் மினிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது 23,600, 700, 24,000 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மினிமம் 1 வீக் ஆச்சு சைட்வேஸில் போகணும். அப்போதான் நம்ம வந்து பிரைமரி வியூக்கு இது வேலிடாக இருக்கும் அப்படின்ட்டு பேசணும். கரெக்டுங்களா? இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்போ சோஃபார் லெவல்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அது இங்கிருந்தே இறங்குதா, இல்லை நம்ம பேசின மாதிரி சைட்வேஸ் இன்னும் ஒரு 3 நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேலேயும் கீழேயும் போய் ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வருதா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரியே இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆகி 23,700 மினிமம் டு 24,000 பேசணும். இப்போ அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,700 தாண்டி தான் போயிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கிருந்து பவுன்ஸ் வரணும். இந்த ஜோன்ல இருந்து மினிமம் 55,428 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 56,600 வரைக்கும் போகலாம். பட் ஆனால் லெவல்ஸும் சரி சைட்வேஸும் சரி ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். இன்னைக்கு நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 55,428 தான் ரீச் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ப்ரிசைஸாக இப்போ ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிரைமரி வியூ, ஆல்டர்னேட் வியூ அப்படின்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். பிரைமரி வியூ அப்படிங்கிறது இந்த கரெக்ஷன் நிஃப்டியில் சொல்கிறேன், இந்த கரெக்ஷன் இந்த இடத்துலயே ஸ்டாப் ஆகணும். அதாவது இந்த ஒய் பாயிண்ட் கீழே போகக்கூடாது. 21,750 கீழே போகாமல் இங்கேயே முடிஞ்சு மறுபடியும் மேலே போகிறது தான் பிரைமரி வியூ. ஆல்டர்னேட் வியூங்கிறது ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வரணும். அதாவது 21,700 கீழே வந்து ஈவன் 21,200, 300 ஜோனுக்கே போகலாம் அப்படின்ட்டு பேசியிருக்கோம். இதுதான் 2 வியூ. இங்கேயே முடிஞ்சதுன்னா நம்ம நார்மல் கரெக்ஷன், இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது வேவ் பேட்டர்ன் வேற, நம்ம டீப்பர் கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். இதுதான் வந்து பிரைமரி வியூ. இது பிரைமரி வியூ, இங்கே போனால் ஆல்டர்னேட் வியூ. இந்த பிரைமரி வியூக்கு சில முக்கியமான லெவல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். 2 முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஒன்று லெவல் பேஸ்ட், ரெண்டாவது எப்படி அந்த லெவலுக்கு ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணும். லெவல் பேஸ்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 22,900லேருந்து 22,700 விடக்கூடாது. இப்போ இந்த 700லேருந்து ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகும், அது இப்போ பேசுவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 53,450லேருந்து 53,000, அந்த 2 லெவல் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இங்கே சொன்னதான். 22,900லேருந்து 22,700. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 53,450லேருந்து 53,000. ஓகேங்களா, இதுதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த லெவல்ஸை விடக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லெவல் வைஸ் இது. செகண்டு, அதுக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் வரணும்னு சொன்னேன். இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுன்ஸ் வரணும். எ பவுன்ஸ் பிஃபோர் ரீச்சிங் தீஸ் லெவல்ஸ். இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ பிரைமரி வியூ படி தான் ப்ரைஸ் போயிட்டு இருக்கனால நான் எந்த ஒரு சேஞ்சும் இது வரைக்கும் பண்ணல. அந்த பவுன்ஸ் அதை தான் நான் சொன்னேன், இன்னும் ஒரு வாரத்துக்காச்சு அந்த ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ளே இருக்கணும். அந்த லெவல்ஸும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, இதுதான் பிரைமரி வியூக்கு உண்டானது. ஸோ இப்போ அடுத்து என்ன நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எஸ், நான் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன லெவல் ரீச் ஆனாலுமே பிரைமரி வியூக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கன்சால்டேஷன் எதிர்பார்க்குறோம் இந்த ஜோன்லேயே. அப்படி வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா, ஸோ அதனால மேபி இது எல்லாமே ஒரு வேவ் ஏவாக இருந்து ஒரு டிக்ளைன் வந்து மேபி அரௌண்ட் 23,350 ஜோனுக்கு, ஓகேங்களா, 23,350 ஜோனுக்கு வந்துட்டு மறுபடியும் 24,060 இல்லை ஈவன் 24,300 அந்த ஜோனுக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கன்சால்டேஷன் நடக்கணும் அப்படின்னா, இல்லை ட்ரையாங்கிள் நடக்கலாம், இல்லை எண்டிங் பேட்டர்ன் நடக்கலாம். அதாவது கொஞ்சம் டிக்ளைன் ஸ்லோ ஆகணும். கான்செப்ட் அவ்வளோதான். டிக்ளைன் கொஞ்சம் ஸ்லோ ஆகணும். அந்த பவுன்ஸும் ரொம்ப வேகமாக இருக்கிறது வந்து எப்பாச்சும் தான் அந்த மாதிரி நடக்கும், வி ஷேப் ரெக்கவரி. பட் இப்போ அதை எதிர்பார்க்கல. ஸோ அதனால ஒரு கன்சால்டேஷனும் சைட்வேஸ் பேட்டர்னும் டெவலப் ஆகிறது நல்லது. ஸோ நம்ம அப்படி ஆச்சுன்னா கரெக்ஷன்ஸ் இங்கே முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியிலையும் சரி. ஸோ இது எல்லாமே வேவ் ஏவாக இருக்கலாம். வேவ் பி வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இது
54,250 300 ஜோனுக்கு வந்துட்டு மறுபடியும் 56,600 இல்லை மறுபடியும் இந்த ஏ பாயிண்ட்டுக்கு மேலேயோ போகலாம். இப்படி போனால் அதுக்கப்புறம் ஒரு லெக் கீழே வந்துச்சுன்னா கரெக்ஷன்ஸ் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட எதிர்பார்ப்பு. முன்னாடி சொல்லியிருந்த 22,900 22,700க்கு கீழே ஸ்லைட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் 22,585. ஓகேங்களா? என்னன்னா இந்த ப்ரைஸ் இன்னும் எங்கே முடியுதுன்னு தெரியாது. அதை பொறுத்து தான் இந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இங்குமே ஒரு கேப் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆனால் இந்த எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சாதான் நமக்கு என்னன்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம சொன்ன லெவல் வந்தனால ஒரு கன்சால்டேஷனும் நடந்து கீழே வரலாம், இல்லை டைரெக்டாகவும் கீழே வரலாங்கிறனால ஏதோ ஒரு ட்ரேடிங் அட்வைஸை எடுத்துக்க வேண்டாம். பட் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு கன்சால்டேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல் மீட் ஆயிருக்கு, செகண்ட் லெவலும் ஒரு கன்சால்டேஷன்லேயே போய் மீட் ஆகுதுன்னு மட்டும்தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 more leg இருக்கலாம். அப்படி இருந்தால் நல்லதும் கூட. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு அதிகம். சித்தா நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வியூஸ் ஆகிட்டேன். எப்போ நெகேட் பண்ணலான்னா இந்த லெவல்ஸில் தாண்டினா தான் நெகேட் பண்ண முடியும். 24,800 தாண்டி மேலே போனால் தான் நம்ம ரீதிங்க் பண்ண முடியும். ஒருவேளை கரெக்ஷன் இங்கேயே முடிஞ்சுதா அப்படின்ட்டு. இது ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான லெவல் வந்துச்சு ஸ்மால் கேப். ஆக்சுவலி இது எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன் லெவல் தான். இதுக்கு கீழே போனால் தான் ஒரு ஆபத்தை தவிர இது ஒரு எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன் லெவல் தான். அதுவும் நேத்தோட லோ ரொம்ப முக்கியம். 15,500. மேபி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இன்னொரு லோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால 15,300 வச்சுக்கலாம். ஸோ உங்க ஒரு எண்டிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது நல்லது. பட் ஆனால் ரொம்ப ஒரு ஜோன் வந்துட்டோம் ஸ்மால் கேப்பில். இந்த லெவல்ஸ் விடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதை விடும்போது தான் நம்மளுக்கு டிக்ளைன் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். பட் ப்ரைமர்லி இது ஒரு எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனாக தான் ஃபார்ம் ஆகும் நான் நினைக்கிறேன். நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா நான் பல வீடியோவில் சொல்லிட்டு இருந்தது தான். ஈவன் எல்லா வீடியோலையுமே சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு பவுன்ஸ். ஓகேங்களா? ஒரு நல்ல பவுன்ஸ் வர்றதுக்காச்சும் நிஃப்டி ஐடி மினிமம் 28,500 29,300 போகணும்னு சொல்லியிருந்தேன். 28,500 இன்னைக்கு டச் பண்ணிட்டு இன்னைக்கோ நேத்தோ ஓகேங்களா டச் பண்ணிட்டு இன்னைக்கு பாருங்க 1,200 பாயிண்ட் பக்கம் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் லெவல். அந்த ஜோன் வந்தால் தான் ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணும். அது வரைக்கும் ரியாக்ட் பண்ணாது. அதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எகைன் இதே தான், நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னொரு லோ இருக்க வாய்ப்பு இருக்கனால நிஃப்டி ஐடியுமே பிஹேவ் பண்ணலாம். இல்லை ஒரு எண்டிங் டயக்ராம் ஃபார்ம் ஆகலாம். ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் சொல்ல போனால் முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நிஃப்டி ஐடியிலும் சரி ஸ்மால் கேப்லையும் சரி முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீ அடுத்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஐடி என்ன பண்ணுதுன்னு தான் முக்கியமாக பார்க்கணும். இந்த மாதிரி போதா இல்லை இங்கேயே எண்டிங் டயக்ராம் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஓகேங்களா? பட் ஆனால் ஓவரால் இன்னும் ஒரு லெக் டவுன் வந்தால் கரெக்ஷன்ஸ் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லைன்னா சிக்னிஃபிகண்ட் ரிவர்சல்ஸ் நடக்கும்னா வாய்ப்பு அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலான பேட்டர்ன் படி இன்னும் 1 more லோ வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெவல்ஸ் வந்துருச்சுங்கிறனால இது ஒரு கன்சால்டேஷன் பேட்டர்ன், மேலேயும் போகும் கீழே வரும். ஸோ எந்த ஒரு ட்ரேடிங் அட்வைஸை எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எலியட் வேவை இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என்னோட லேர்னர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னுக்காக நான் ஷேர் பண்ணுறதை தவிர எந்த வகையிலும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நானும் எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. ஸோ தேங்க்யூ. பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. டேக் கேர்.